குடியிருப்புக்கு வந்த 2 யானைகள். இதனை பார்க்க திரண்ட மக்கள். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் ஆலய திருவிழா ஒன்றுக்காக 2 யானைகள் அங்கு வந்தன. இதனை பார்ப்பதற்காக மக்கள் பெருமளவு திரண்டிருந்தார்கள். உண்மையில் புதுக்குடியிருப்பு அருகில் மன்னாகண்டல் வீதியில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்குள் யானைகள் வருவது வழமை. ஆனால் பல விவசாய பெருமக்களே இந்த யானைகளை பார்த்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த வளர்ப்பு யானைகள் ஆலய திருவிழாவின் பவனிக்காக தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்டன. உண்மையில் இந்த யானைகளுக்கான உணவுகள் இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யானைகளை பார்ப்பதற்காக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பெருமளவிலான மக்கள் திரண்டு வந்து பார்வையிட்டு இருக்கின்றார்கள். இந்த யானையினை உண்மையில் அந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள சிறுவர்கள் யானையினை நேரடியாக பார்ப்பது இதுவே முதல் தடவையாக காணப்படுகின்றது. இருந்தாலும் பல ஆலயங்களின் திருவிழாக்களின் போது யானை பவனிக்காக தென்னிலங்கையிலிருந்து யானையினை அழைத்து வருகின்றார்கள். இது மக்களுக்கு வேடிக்கை வினோதமாக இருந்தாலும் சில இடங்களில் குழப்பங்கள் ஏற்படுத்தியுள்ளமை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இல்லை, வேறு இடங்களில். இந்த நிலையில் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு இந்த யானைகளுக்கு போடப்பட்டிருந்தன. அம்மையில் போலீசார் இந்த யானைகளால் எதுவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக வனஜீவராசிகள் திணைக்களம், புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் இந்த யானைகளை, அதாவது யானையின் வீதி பகுதியினை நடமாடி திரியும் வரும் பவனி வரும் வீதியினின் பாதுகாப்பு போட்டு வீதி போக்குவரத்தை சீர் செய்து யானைகளின் ஊடான அந்த வீதி பவனி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த 2 யானைகளும் மிகப்பெரிய யானைகள். இந்த யானைகளை புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் வரும்போது எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். தயவு செய்து யானை குண்டு கேட்ட போறதுக்கு நிக்காங்க. ஐயா